ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA3F டியர் லாட்ரியோடைய போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி புதன்கிழமை 29/1/2025 1 PM கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து கேரளா லாட்ரி கிடையாது, டியர் லாட்ரி. ஏன்னா நிறையா நண்பர்கள் வந்து காதில் வாங்காமல் போர்டுன்னு சொல்லிட்டு நம்பர்ஸ் எடுத்துருவாங்க. ஸோ அவங்களுக்காக தான் சொல்கிறேன், யாரும் தவறுதலாக நினச்சிக்க வேண்டாம். இது டியர் லாட்ரியோடைய போர்டுக்கு பார்க்குறோம் 1 PMக்கு நண்பா. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த டைம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை எனக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடல, எனக்கு வந்து டியர் லாட்ரிக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் நம்ம நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டுருக்குறோம். உங்களுக்கு வேண்டாம், நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம புதன்கிழமைக்கு 1 PMக்கு பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம ஏற்கனவே வந்து 1 PM ரிசல்ட்டை ஃபுல்லாக எடுத்து வந்திருக்கோம். இது எல்லாமே 1 PMக்கு வந்த ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு 1 PMல் வந்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 446. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்திங்கன்னா 543. அதுக்கு முந்தின ட்ரா 123. அதுக்கு முந்தின ட்ரா வந்து 464ன்னு சொல்லிட்டு இது எல்லாமே நம்மளுடைய 1 PM to 1 PM ரிசல்ட்டை எடுத்து வந்திருக்கோம் கண்டினியூஸாக. இந்த ட்ராவுடைய எக்ஸ்னு பார்த்திங்கன்னா டபுள் சீரியல் கொண்டு வந்திருக்கோம் நண்பா. ஸோ அது என்ன டபுள் சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். நம்மளுக்கு சாதாரணமாக நம்மளுக்கு எஸ்எனை பொறுத்த வரைக்கும் 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இதுதான் நம்மளுடைய சீரியல் நம்பர். லாஸ்ட்டாக பார்த்தா நம்மளுக்கு 0. ஸோ 0 முன்னாடி வரும், பின்னாடியும் வரும். ஸோ இதுதான் நம்மளுடைய சீரியல் நம்பர். ஸோ இந்த சீரியலில் டபுள் சீரியல் நம்பர்ஸ்னு கொடுத்துருக்கோம். அது என்ன டபுள் சீரியல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்த நம்பர் திருப்பி வர்றது, அதுதான் டபுள் சீரியல் நம்பர். ஸோ யாரும் டபுள் நம்பரா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிடாதீங்க. டபுள் சீரியலுங்கிறது வந்து வந்த நம்பரே திருப்பி வர்றது தான் டபுள் சீரியல் நம்பர். ஸோ அப்படி தான் நம்மளுக்கு இந்த 1 PM உடைய கெஸ்ஸிங் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த 1 PM ரிசல்ட்டுக்கு அப்படி தான் நம்மளுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. அதை தான் நம்ம இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கில் பயன்படுத்த போகிறோம். இந்த ட்ராவுடைய கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நண்பா, நம்மளுக்கு போர்டு அல்லது ஆல் போர்டு. போர்டை பொறுத்த வரைக்கும் 6 இருக்குது நண்பா. போர்டில் 6 வர வாய்ப்புகள் இருக்குது. ஒரு வேளை 6 வரலட்டுன்னா 0 வரும். 6 அல்லது 0 வந்து இந்த ட்ராவுக்கு இருக்குது. அது என்ன 6 0 அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம 1 by 1 நான் சொல்லிடுறேன். இந்த மெத்தடை கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு போர்டில் கவனிச்சிக்கிட்டே வாங்க, ஒரு ட்ரிக்கு உங்களுக்கு பிடிபடும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 289க்கு அப்புறம் நம்ம 289லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ 289க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 799. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போர்டில் இருக்கிறது ஒரே மாதிரியான 9, ஒரே நம்பர் தான், 2 தடவை வந்திருக்கு. அதுக்கடுத்து நம்மளுக்கு 118 பார்த்திங்கன்னா 118. அதுக்கடுத்து 508. இதில் கவனிங்க, ஒரே மாதிரி இருக்கும் 8 போர்டில் இருக்கிறது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து 244. அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா 464. இதில் கவனிங்க, ஒரே மாதிரி இருக்கும் 4. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 123. இதுக்கப்புறம் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 543. அப்போ இதில் கவனிங்க 3C. ஸோ இப்போ உங்களுக்கு பிடிப்பட்டிருக்கும் நான் ஏன் இன்றைக்கி வந்து போர்டில் 6 சொல்கிறேன், 6 இல்லாட்டா 0 சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 6 சொல்கிறீங்க, நான் ஒரு விதத்தில் நம்புகிறேன். ஆனால் 0 எதுக்கு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நான் கடைசியாக சொல்கிறேன். ஆனால் இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6க்கு தான் சான்சஸ் இருக்குது. 6 வரலன்னா 0 வரும். ஒருவேளை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா தயவுசெய்து சொல்கிறேன், ஃபுல்லாக பார்த்துருங்க நண்பா. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 PMல் வந்து 2 தடவை ஒரே நம்பர் போர்டில் வந்துக்கிட்டு இருக்குது. அதுவும் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்குது. இது எல்லாமே 1 PM ரிசல்ட் நண்பா, யாரும் குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே 1 PM ரிசல்ட், டியர் லாட்ரியோடைய 1 PM ரிசல்ட். இதில் கவனிங்க, 2 தடவை போர்டில் வந்துக்கிட்டு இருக்கு நண்பா. ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு வந்திருக்கிறது வந்து 446 வந்திருக்குது. அப்போ நம்மளுக்கு வந்து நாளைக்கு வந்து, ஏன்னா இன்றைக்கி நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ போஸ்ட் பண்ணிவிட்டேன் இன்றைக்கிங்கிறதுனால இன்றைக்கி காலையில் வந்தது வந்து 446. அப்போ நாளைக்கு நம்மளுக்கு வந்து 6 போர்டில் இருக்கணும். அதனால தான் நாங்கள் 6 போர்டு கொண்டு வந்திருக்கேன். 0 எதுக்காக கொண்டு வந்திருக்கேன்னா இந்த மெத்தட் க்ளோப்ஸ் ஆச்சுன்னா, அதாவது இந்த மெத்தட் வரலன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு 0 வர வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஒரே மாதிரியான டபுள் சீரியல் ஃபார்மெட்னு சொல்லுவாங்க நண்பா. ஸோ டபுள் சீரியல் ஃபார்மெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5க்கு 5ங்கிற மாதிரி வரணும். அப்படின்னா நம்மளுக்கு 4 தடவை வந்துருச்சு. இதில் கவனிங்க, 4 தடவை வந்துருச்சு, இன்னும் ஒரே ஒரு தடவை இருக்குது. அப்போ இந்த ட்ரா நம்மளுக்கு வந்து 6 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. 6க்கு அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது போர்டை பொறுத்த வரைக்கும். ஒருவேளை இந்த மெத்தட் ஃபெயில்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு 0 நிற்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா 0 பொறுத்த வரைக்கும் 0க்கு வேல்யூ கிடையாது. ஸோ வேல்யூ அல்லது எக்ஸ் ஈக்குவல் டு 0.
ஒரு வேளை வேல்யூ இருந்துச்சுன்னா வேல்யூ ஈக்குவல் டு இங்கே வந்து நம்ம வந்து 6 வச்சுக்கலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0 மாறும். ஸோ இந்த மெத்தட் படி நம்மளுக்கு வேல்யூவா அல்லது 0வா, இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சீபோர்டு கெஸ்ஸிங் நண்பா. இது வந்து டியர் லாட்ரி டியர் 1 PM உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எனக்கு பிடிபடலை, எனக்கு டியர் லாட்ரிக்கு சீபோர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இனி டெய்லி நம்மளுக்கு டியர் லாட்ரியோட சீபோர்டுக்கு ஒரு நம்பர் கொடுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கட்டாயம் கிடையாது. எனக்கு டெய்லி டியர் லாட்ரியோடைய சீபோர்டு நம்பர் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். கட்டாயம் கிடையாது. எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு டியர் லாட்ரிக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதான் நண்பா இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஓப்பனாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தனிப்பட்டு எந்த நம்பருமே கிடையாது நண்பா. அதே மாதிரி இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இதே மெத்தடை தொடருதா அல்லது நம்மளுக்கு இது க்ளோப்ஸ் ஆகுதாண்டு. இன்றைக்கி புதன்கிழமை 29/1/2025 டியர் லாட்ரி 1 PMக்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வின்னிங் தருதுண்டு. ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.